ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். லிவிங் ஹாலில் 3 பக்கமும் ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய பெரிய டால் விண்டோஸ் கொடுத்துருக்கிறதும், பூஜா ரூமுக்கு 2 டோர் டைப்பில் 2 பெரிய கிளாஸ் டோர்ஸ் கொடுத்துருக்கிறதும், ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க், பார்டர் ஒர்க் அண்டு கேட் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே இந்த வீட்டில் ஹைலைட்ஸாக இருக்குது. பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், 3 பெட்ரூம்ஸ், அட்டாச்டு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டையும் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1290 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 21 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பார்டர் ஒர்க்ஸும், அது போக கிளாஸ் ஒர்க்ஸ் அண்டு கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்டெல்லாம் பொருத்தி பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கவர்டு கார் பார்க்கிங், சைஸ் 15x16. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல்லும் பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 4x5, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை நல்லா அகலமாக உட்ல ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x17. தரைக்கு முழுவதும் 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிப்பட்டேஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் சிம்பிள் டிசைனில் வால்மவுண்ட் உட்டன் டிவி யூனிட். லிவிங் ஏரியாவில் 3 பக்கமும் ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய பெரிய டால் உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதனால் லிவிங் ஸ்பேஸ் நல்ல வெளிச்சமாக கற்றோட்டமாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோம். என்ட்ரன்ஸில் சின்னதாக ஒரு உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. டைனிங் ரூம் சைஸ் 8x11. ரைட் சைடில் பூஜா ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டபுள் டோர் டைப்பில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4x6. டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசினும், பக்கத்தில் ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூம் அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன், சைஸ் 8x11. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. சைடில் டால் கேபினெட்டும் மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். டபுள் டோர் டைப்பில் மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து டைனிங்கில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x17. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டெல் செட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு லைட் கலரில் டைல்ஸும் டார்க் கலரில் கிரானைட் லே பண்ணி சைடு ஹேண்ட்ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ரைட் சைடில் லான்ச். சைஸ் 11x13. இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10x17. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். லாஞ்சில் இங்கே ஒரு காமன் பாத்ரூம். சைஸ் 6x6. பேசேஜ் வழியா தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது காம்பேக்டான பெட்ரூம். சைஸ் 10x10. அடுத்து ஃப்ரண்ட்ல ஓப்பன் டைப் பால்கனி கென்றாரோ. 2 டோர் டைப்ல மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் 72 lakhs. மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல